ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச வீக்லி டாஸ்க பொறுத்தளவுல ஒரு கட்டத்துல டேட்டி கேம் ஆயிருச்சு அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது கேமையே கெடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. அதுக்கப்புறமா எல்லா போட்டியாளர்களையும் நீங்க எந்தெந்த அணி கூட இருந்தீங்களோ அப்படியே சேர்ந்து உட்காருங்க அப்படிங்கிற சொல்றாரு. இந்த இடத்துல அன்ஷிதா நியாயம் கேக்குறாங்க. அதாவது எங்க அணிய மீதமுள்ள 2 அணிகள் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அதற்கான விசாரணைகள் தான் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஜாக்லின் பேசுறத காட்டுறாங்க. ஜாக்லின் பொறுத்தளவுல சார் எங்களையும் எல்லாரும் பிடிச்சு வைப்பாங்க, எங்களால முடியாத பட்சத்துல எங்களை யாரு பிடிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்போம். ஆனா அன்ஷிதாவை பொறுத்தளவுல எதுக்கெடுத்தாலும் கேப்டனை தான் கூப்பிடுவாங்க. கேப்டனுமே வேலை வெட்டி இல்லாம அன்ஷிதாவுக்காக தான் எப்பவுமே சொம்பு தூக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க. உண்மையாவே ஜாக்லின் இப்படி பேசும்போது சூப்பர்மா, வேற லெவல், விஷால செமையா கோத்து விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, விஷால பொறுத்தளவுல நேரடியா எந்த விஷயத்திலயுமே தலையிட மாட்டாரு. இப்படிப்பட்ட சகுனி வேலைகளை தான் பாப்பாரு. ஜாக்லின் இப்படி சொன்ன உடனே அடப்பாவி என்ன கோத்து விட்டியே அப்படிங்கிற மாதிரி விஷால் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்ததா மஞ்சள் எழுந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்ஷிதாவை பொறுத்தளவுல அந்த டாஸ்க்ல சண்டை வர்ற நேரத்துல ஜாக்லின் மிகப்பெரிய நடிகை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்னையுமே நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சொன்னாங்க. அந்த இடத்துல அது எல்லாமே தப்பா தெரிஞ்சு அப்படிங்கிற மஞ்சரி சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி பிங்க் டீம் யாரெல்லாம்ப்பா அப்படிங்கிற கேக்குறாரு. உடனே அன்ஷிதா நாங்க தான் சார் அப்படிங்கிற கை தூக்குறாங்க. சரிமா, அப்படின்னா விஷால் யாரோட டீம் அப்படிங்கிற கேக்குறாரு. அந்த இடத்துல அவர் ரெட் டீம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி உங்க 2 டீமும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணும் போது நீங்க ஆடுறது டேட்டி கேம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையாமா? அதே வேலையை அடுத்தவங்க பண்ணும்போது அவங்களோட விளையாட்டு தவறா இருக்குது, அவங்க டேட்டி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவுக்கு தரமான செருப்படியை கொடுக்கிறாரு. இதுதான் இந்த ப்ரோமோல காட்டிருக்காங்க அப்படினே சொல்லலாம். உண்மையாவே இந்த பிரச்சனையை பத்தி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கறது தான் நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த கேள்வி மட்டும் போதாதேப்பா, அன்ஷிதா மாதிரி உள்ள நபர்களுக்கு குறும்படத்தை போட்டு காட்டுங்க. என்னமா வயித்த பிடிச்சு காலை போட்டு அமுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னேன். ஆனா வீடியோல பாக்கும்போது அது எதையுமே காணலையே. தீபக் கல்ல வச்சு மண்டே பொழந்துட்டாருன்னு சொன்னேன், அப்படி எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படத்தை போட்டு அன்ஷிதாவுக்கு தரமான செருப்படியை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. ஜெஃப்ரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை இறங்கின 3 ப்ரோமோலையுமே முத்துக்குமரன் ரொம்பவே சோகத்தோட தான் இருக்கிறாரு. அதாவது அவர் கிட்டத்தட்ட 200 தடவைக்கு மேல மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு. இருந்தாலும் பிக் பாஸ் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. விஜய் சேதுபதியுமே அதை அட்ரஸ் பண்ணாரா என்ன அப்படிங்கறது தெரியல. 3 ப்ரோமோலையுமே ரொம்பவே சோகமா தான் உட்கார்ந்திருக்காரு. அதற்கான முடிவா என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரா? இதுவரை இந்த பிக் பாஸ் வீட்ல யாருமே ஃபேவரிட்டிசம் பண்ணவே இல்லையா? யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுத்ததே கிடையாதா? எதுக்காக முத்துக்குமரனை இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.